விருச்சிக ராசிக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? அப்போ விருச்சிக ராசிக்கு நல்ல நிலையிலேருந்து குருவால் பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் இப்போ குருமங்கள யோகம் வரதானே செய்யும். அப்போ குரு பகவான் செவ்வாய் சேர்றதுனால எந்த மாதிரி இருக்கும், பலவிதமான ஆற்றலை அவங்க மிகுதியாக அந்த ஆற்றலை கொடுக்கறதுனால அவங்களுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட் இருக்கும். அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். நீங்கள் எடுத்துக்கொண்ட காரியங்களில் நீங்கள் முழுமையடைய, நீங்கள் அந்த காரியங்களை வெற்றி அடைய உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெட்ஜாக பிளானட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் நம்ம போகிற இடம்லாம் நமக்கு ஜெயம் தானே, வெற்றி தானே. இப்போ நம்ம உத்தியோகம் தேடிட்டு இருக்கோம், உத்தியோகத்தில் இருக்கோம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை. உத்தியோகம் தேடுறவங்க கிடைச்ச வேலைக்கு போயிட்டுங்க, நல்லா இருப்பீங்க. நான் தொழில் செய்கிறேன், எனக்கு தொழிலில் இருக்கக்கூடிய அபிவிருத்திகள் எப்படி இருக்கும். அப்போ இன்னொரு தொழில் ஆரம்பிப்பீங்க, தொழிலில் இருக்கக்கூடிய அபிவிருத்திகள் மேம்படுத்த செய்வீங்க. அதை நம்ம இன்னும் அதிகமாக பொது பொலிவுடன் செய்ய வேண்டிய அவசியங்கள் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உறுதியாக வரும். நமக்கு இருக்கக்கூடிய நிலபலங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா, வாங்கின நிலத்தில் வீடு கட்டக்கூடிய சூழல் இருக்கா, வாங்கின நிலத்தில் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ரெனோவேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெனிஃபிட்டபுளாக இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் மந்த். நவம்பர் மாதத்தை பொறுத்தவரை ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் எதையும் நீங்கள் நடத்தி காட்ட போகிறீங்க. அது நடத்தி காட்டுறதுக்கான வெற்றி வாய்ப்பையே சூட போகிறீங்க. தாராளமாக இந்த காலத்தில் மோர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால ரிட்டர்ன்ஸ் அதிகமாகும். அந்த லாபத்துக்கு உத்தரவாதம் தரலாங்கிறதையும் சொல்லி முடிஞ்ச அளவுக்கு செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வழிபடுங்க.